தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் அமைதியை காக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்திருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றம் மலை ஏறி சென்று இஸ்லாமியர்கள் வழிபட இந்து அமைப்புகள் மறுத்ததாக கூறி இரு தரப்பினரிடையே சலசலப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக தற்போது மாவட்ட ஆட்சியர் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதாக கூறியிருக்கும் நிலையில் முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைகிறார். ஹரிகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? திருப்பரங்குன்றம் மலை கோவில் வழிபாடு விவகாரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஒரு விளக்கமான ஒரு பத்திரிகை செய்தி ஒன்றை தற்போது வெளியிட்டிருக்கிறார். திருப்பரங்குன்றம் கிராம பகுதியைச் சேர்ந்த அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாகவும் மதச்சார்பின்றியும் மத நல்லிணக்கத்தை பேணும் வகையிலும் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் வெளியூரைச் சேர்ந்த இரு தரப்பை சார்ந்த அமைப்பினர் அப்பகுதி மக்களிடையே பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் முயற்சி கட்டுப்படுத்தவும் பொது அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்தை பேணும் வகையிலும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என அவருடைய செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். ஒரு நீண்ட விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த பிரச்சனை எங்கே தொடங்கி இருக்கிறது, தொடக்க போராட்டம் எங்கே நடைபெற்றது என்பது குறித்து தனது பத்திரிகை செய்தியிலே அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த 4ஆம் தேதி 4/12/2024 வருடத்தில் திருப்பரங்குன்றம் பழனியாண்டவர் கோவில் தெருவில் புதிதாக மலை மேல் உள்ள தர்காவில் கந்தூரி செய்பவர்களுக்கு அனைத்து வசதியும் உள்ளன என்கிற வாசகம் பொருந்திய அறிவிப்பு பலகையில் மேனேஜிங் ட்ரஸ்டி வைக்கப்பட்டதாகவும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு உடனடியாக அந்த வாசகம் நீக்கம் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 25/12/2024 அன்று கந்தூரி கொடுப்பதற்காக, ஆடு பலியிட கொடுப்பதற்காக ஒரு 5 நபர்கள் மலையேற முயற்சி செய்தார்கள். காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் போராட்டத்தை தொடங்கி நடத்தினார்கள். அதன் அடிப்படையிலே கந்தூரி கொடுப்பதற்கு அனுமதி கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தார்கள். ஆனால் திருமங்கலம் கோட்டாட்சியரிடம் வைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையிலே இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள், தர்காவுடைய மேனேஜிங் ட்ரஸ்டிகள் மற்றும் காவல்துறையினர் மற்றும் கோட்டாட்சியர் கலந்து கொண்டார்கள். ஆனால் அதில் கந்தூரி கடந்த ஆண்டு கொடுத்ததற்கான எந்த ஒரு ஆவணத்தையும் அவர்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆகவே இரு தரப்பினரும் அதற்கு சமர்ப்பணம் செய்யாத காரணத்தினால் கந்தூரி கொடுப்பதற்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றது. கந்தூரி கொடுப்பதற்கு அனுமதி வேண்டி மனுக்கள் கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் இதில் திருப்பரங்குன்றம் மலையை காப்போம் என்கிற வகையில் இந்து முன்னணியினர் சமூக வலைதளங்களிலே போராட்டங்கள் அழைப்பு விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து 144 தடை உத்தரவு போட்டு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவுப்படி 3000 பேர் மதுரை பழங்கானத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற ஒரு நீண்டமான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் இறுதியாக இந்த வழக்கிலே அவர் இந்த பத்திரிகை செய்திகளிலே திருப்பரங்குன்றம் கிராம பகுதியைச் சேர்ந்த அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஆகவே வெளியூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு மைய காரணமாக இருக்கிறார்கள். அவர்களால் தான் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருகிறது என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார். இருந்த போதிலும் தொடர்ந்து அந்த பகுதியிலே அமைதியையும் பொது அமைதியையும் மத நல்லிணக்கத்தை பேணுவதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இதிலே எந்த நாட்களிலே யார் போராட்டம் நடத்தினார்கள், அவர் மீது எவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்த விவரங்களையும் தெரிவித்திருக்கிறார். இப்படி ஒரு நீண்ட செய்தி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 2 மாத காலமாக இந்த திருப்பரங்குன்றம் மலைக்கோவில்கள் வழிபாடு விவகாரத்தில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. நேற்று மிகப்பெரிய அளவிலே போராட்டம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டதனால் 144 தடை உத்தரவிடப்பட்டது. அதை தாண்டி நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று மதுரை பழங்கானத்தில் போராட்டம் நடத்தப்பட்டது. அதற்கு முந்தைய நாட்களிலே சிறிய அளவிலே போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. மாவட்ட ஆட்சியரிடம், மாநகர காவல் ஆணையரிடம் பல்வேறு வகையிலே புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு பல்வேறு கட்ட போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய வேளையிலே தான் இந்த மாவட்ட ஆட்சியர் இதற்கு ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். முன்னதாக நியூஸ் 7 தமிழுக்கு அப்பகுதி நீண்ட காலமாக வசிக்கக்கூடிய பொதுமக்களும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள்.
அவர்களை பொறுத்தளவிற்கு இது தேவையற்ற ஒரு சர்ச்சையான செயல் என அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். நாங்கள் வழக்கம் போல இந்த பகுதியிலே அண்ணன் தம்பிகளாக மாமன் மைத்துனராக வாழ்ந்து வருகிறோம். ஆகவே இந்த போராட்டங்கள் தேவையற்றதுதான் என கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதனையும் தொடர்ந்து நியூஸ் 7 தமிழ் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நடவடிக்கைகள் கடந்த 2 மாதமாக எதுபோல நடவடிக்கைகள் நடைபெற்றிருக்கிறது, அதற்கு மாவட்ட நிர்வாகம் எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பொது அமைதியை காப்பதற்காக பல்வேறு வகையில் நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் இந்த பத்திரிகை செய்தியிலே தெரிவித்திருக்கிறார். பத்மநாபன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.